டாஸ்மாக் மற்றும் நிதி ஆயோக் கூட்டம் இரண்டையும் தொடர்பு படுத்தி எதிர்க்கட்சி தலைவரோ எடப்பாடி பழனிசாமி வெள்ளை கொடி ஏந்த புறப்பட்டு விட்டார் முதலமைச்சர் என்று அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றதை விமர்சித்து அறிக்கை விடுத்திருந்தார். 3 ஆண்டுகளாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முதலமைச்சர் இப்போது செல்வதற்கு இந்த டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறை ரைடு தான் காரணம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த விடுத்த அறிக்கை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த இரண்டையும் தொடர்புபடுத்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதை முதல்வர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்கிறார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போல தலைமை அலுவலகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு நான் செல்கிறேன். நீண்ட நாள் பார்த்து டெல்லியில் இருக்க வேண்டிய தெரியல அவங்களுக்கு. இல்லைன்னா இங்கே புதுசாக கட்டப்பட்ட ரெனியூவல் செய்யப்பட்ட அந்த தங்குற தமிழ்நாடு ஹவுஸ் இல்லம், அதை பார்க்க போறேன், இதை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லாம நேரா நிதி கூட்டத்துக்கு தான் போட்டு கிளம்பி போறாரு. அதை ஓப்பனாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பழனிசாமி மாதிரி மறைக்கலையே, நான் அமித்ஷாவை ஈவினிங் பார்க்க போறீங்களா கேட்டா அதெல்லாம் இல்லைங்க, நான் வேற விஷயமா வந்தேன் அப்படின்னு 3 கார் மாறி திருடுதனமா போய் அப்புறம் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பார்த்தாருல, அதுக்கு பேர் என்னவா எனக்கு தெரியாம கேட்க. அந்த சப்ஜெக்ட நீங்க எடுத்ததால நான் அதுக்கு வந்தேன். அதனால நான் சொல்றேன், இவருக்கு முதல்ல இன்னொருத்தர் குறை சொல்லும் பொழுது அது நமக்கு அந்த உரிமை இருக்கா, யோகியத்தை இருக்கான்னு பார்க்கணும். ஆகவே நீங்களே திருடுதனமா போய் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு இப்ப அவர் மீட்டிங் போனா இப்ப ஏன் போறாருன்னு கேட்டா என்ன பேச சொல்றது? அவரு போய் அமித்ஷாவை பார்த்தாரு, அப்புறம் பிரைம் மினிஸ்டரை பார்த்தாரு, அப்புறம் நிதி அமைச்சரை மாறி மாறி பாக்குறேன்னா தென் பழனிசாமி இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம். நீங்க கூட போறீங்களே, நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களே அப்படின்னு கேட்கலாம். அப்போ கண்ணன் சார் கொஸ்டின் கேட்கலாம், பதில் சொல்லலாம். இவர் பண்ண தப்ப மூடி மறைக்கிறது இப்பயே சார் எடுக்குது கையில. ஆனா தவறான ஒண்ணு. அவர் கூட்டத்துக்கு போறாரு, போட்டும் வரட்டும். ஆகவே அப்ப அவர் கூட்டத்துக்கு போனா இந்த டாஸ்மாக் நடந்த ஊழல்கள்லாம் இடி மறைச்சிருமா? அதுதான் பிரச்சனையா இப்போ? சொல்லு பார்ப்போம். டாஸ்மாக்ல தவறே நடக்கலன்னு சொல்ல முடியாது. அதை ஆரம்பிச்சு வச்ச ஒரு பவுண்டர் பேட்டன் எடப்பாடி பழனிசாமி தான். அவரோட மூல காரணமே தங்கமணின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் நடந்ததா இல்லையா? இப்போ நீங்க டாஸ்மாக் விஷயத்தை மறைக்க பார்க்க போறாருன்னா, சார் இந்த வழக்குகள் உங்களுக்கு கண்ணன் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். பழனிசாமி மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு 4 வண்டியை மாத்தி எதுக்காக உள்துறை அமைச்சரை பார்க்க போறேன், ஊருக்கு மறைச்சு அதிமுக தலைமை கழகத்தை பார்க்க போறேன்னு சொல்லி புதுசா கட்டின தலைமை கழகத்துக்கு போகவே இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் நடந்ததா இல்லையா? கண்ணன் நாடு பார்த்து சிரிச்சுதா இல்லையா? இனிமே அது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்படி போகலையா முதலமைச்சர்? இப்போ மத்திய அரசு நடத்துற நிதி சம்பந்தமான கூட்டத்துக்கு போறேன்ட்டு போறாங்க. சரி, போகும்போது அறிவிச்சுட்டு தானே போறாரு, அங்க போய் இறங்குறாரு. ஆனா ஒண்ணு, நீங்க ஒரு சமயம் நைட்டு பிரதமரை சந்திக்கிறாரு, அப்புறம் நிதி அமைச்சரை சந்திக்கிறாரு, நாளைக்கு காலையில் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்ட். நீ கரெக்ட்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்ன்றத கண்ணன் புகழேந்திட்டு கேட்டா புகழேந்தி மாதிரி இதனுடைய விஷயத்தை தெரிஞ்சவங்க பேசலாம், சொல்லலாம். ஆமா.